நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு அசாத்தியமான செயல். ஆனால் வேதத்தின் கண்ணால் விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது சாத்தியமாக இருக்குது. ஒரு நாள் முன்கூட்டியே நம்ம திட்டமிடுறதன் மூலம் நம்மளால் 1000 விஷயத்தை பிரச்சனைகளை எல்லாமே சமாளிக்கக்கூடும். நமக்கு நாளைய தினத்தில் என்ன மாதிரியான சுப பலன் உண்டாக போகுது, அதற்கான அறிகுறி என்னால் நமக்குள்ளே கரை புரண்டு ஓடுதில் உற்சாகம், அதனால் நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை நம்மளால் பெற முடியும், எந்த விஷயத்தை முன்கூட்டியே வரக்கூடிய பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு யோசிக்க முடியும். நாளைக்கு வரக்கூடிய சுப மற்றும் அசுப பலனை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு ஏற்றது போல திட்டமிட்டு நாம் நல்ல பலன்களை பெற முடியும். அந்த வகையில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சாதகமாக என்ன அமையும், பாதகமாக என்ன அமையும், என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் 4 கிரகங்களின் பயிற்சி நடக்கிறதுக்கு ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி பயிற்சி, இந்த 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சியுமே ஒவ்வொரு ராசிக்குமே குடும்ப வாழ்க்கையிலும் நிதி சார்ந்த விஷயத்திலும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் எந்த தேதியில் மாறுது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்க போகிறார். மார்ச் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலம் தொடங்குது. மார்ச் 15 புதன் பகவான் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்க இருக்கிறார். மார்ச் 29 சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக நிலை மாற்றங்கள் வரக்கூடிய இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய, அதுவும் மிதுன ராசியில் இருக்கும் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த கிரக மாற்றங்களால் உங்களோட பொருளாதார நிலை, குடும்ப உறவுகள், தொழில், வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை, நீங்கள் 3 நட்சத்திரக்காரங்களுமே நீங்கள் புதன் பகவானால், இந்த ராசியை புதன் கிரகத்தால் ஆளக்கூடியது தான். உங்களோட ராசி அதிபதியுமே புதன் தான். புதன் கிழமையில் நீங்கள் நாராயணன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான பல முன்னேற்றத்தை பெற முடியும். அதுவும் புதன்கிழமையில் நீங்கள் திருப்பதி சென்று பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சங்கடங்கள்லேருந்துமே உங்களால் விடுபட்டு மீண்டு வர முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பெருமாளின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும், அனைத்து கஷ்டங்களும் தீரவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் அமைஞ்சிருக்கு. உங்களோட லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதி தான் இந்த புதன். இந்த மாதம் இவர் முழுவதுமே வலுவிழந்த லக்கணத்தில் இருக்கிறார். ஆனால் கர்மஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான பலன்கள் உண்டாகும். உங்களோட தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் 12ஆம் வீட்டில் சந்திரனின் தாக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்களோட பணியிடம் தொடர்பான விஷயத்திலையுமே கலவையான முடிவுகளை பெறலாம். குறிப்பாக சுக்கிரனின் தாக்கத்தால் குரு உங்கள் வேலையில் எந்த ஒரு வகையிலுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பார். உங்களோட 4ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில், கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அல்லது படிப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் தந்தை அல்லது வேறு மூத்தவர்கள் வழிகாட்டியாக செயல்பட போகிறாங்க. மாணவர்களுக்கு இதன் மூலம் நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த மாதம் 2வது வீட்டில் எந்த கிரகத்தின் நீண்ட கால எதிர்மறை தாக்கமும் இல்லை. இதன் மூலம் குடும்ப உறவுகளில் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து இருக்க போகிறீங்க. கடந்த மாதம் உறவுகள் பலவீனமாக இருந்திருந்தால் இந்த மாதம் உறவுகள் மேம்பட்டு இருக்கும். குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளுமே அமையும். கூட பிறந்தவங்க உறவுகளில் இந்த மாதம் சராசரியாக நல்ல ஒரு அன்பு நீடித்திருக்கும்.
இந்த மாதம் உங்களோட 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூட சுக்கிரனால நிலை மிகவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதிலும் சுக்கிரன் அப்படிங்கிறது காதலுக்கு காரணமான கிரகம். குறிப்பாக சாதகமான விஷயம் என்னன்னு பார்த்தா, உங்களோட லக்கணம் அல்லது ராசியின் அதிபதி புதனாக இருந்தால் சுக்கிரன் கூட இணைஞ்சிருக்கிறார். இப்போது இந்த கிரகங்கள் காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தை உண்டாக்கும். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால், அதாவது திருமணம் மகிழ்ச்சி, இந்த விஷயத்தில் வந்துட்டு இந்த மாதம் நீங்கள் ஒரு சராசரியாக மகிழ்ச்சி நிறைந்ததாக தான் இருக்கும். நீண்ட நாளாக பெண் தேடிட்டு இருக்கிறவங்க இல்லை வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் குரு மீது சந்திரனின் தாக்கம் உறவுக்கு மனத்தை சேர்க்கும். முதல் வீட்டில் செவ்வாய் பயிற்சி நல்லதாக கருதலினாலுமே லாபத்தின் பார்வையில் செவ்வாயின் பயிற்சி மிகவுமே நல்லதாக இருக்கும். இந்த மாதம் உங்களோட லாப வீட்டின் அதிபதி உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் வகையில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களோட பணிகளில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகியிருக்கு. அதுபோல் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வல்லுநர்கள் கொஞ்சம் ஒரு சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கடினமாக உழைப்பை மேற்கொண்டீங்கன்னா நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். ஆனால் நீங்கள் விரும்புகிற வெகுமதி கிடைக்க கொஞ்சம் லேட்டாகும். பொறுமையாக தான் நீங்கள் இருக்கணும். குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களோட குழுவின் தலைமையில் நீங்கள் புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த திட்டங்களை கொஞ்ச நாள் தள்ளி ஒத்தி வச்சுடுங்க. தொழில் முனைவோர் முயற்சியை தொடங்க இது சிறந்த நேரமாக இல்லை. தற்பொழுது புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் அந்த திட்டங்களை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறது நல்லது. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணையான தனிப்பட்ட உறவில் சில வேறுபாடுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பிரயோகம் செய்யணும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. இந்த மாதம் பொதுவாகவே உங்களோட அமைதிக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்தறிஞ்சு மற்றவங்களை பேசுறது, வீண் விவாதங்களை மேற்கொள்வது, முக்கியமாக கோபப்படுறதை நீங்கள் குறைச்சே ஆகணும். இதை நீங்கள் தவிர்த்திங்கன்னா பல முன்னேற்றத்தையுமே பெற முடியும். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கோபப்படணும். தேவையில்லாத கோபம் உங்களோட வாழ்க்கையில் பல பின்னடைவை ஏற்படுத்தும். உங்களோட அமைதிக்கான நேரம் தான் இந்த மாதம். உங்களோட காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பம் மற்றும் நண்பர்கள் இடையிலான உறவுகள் மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதம் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களோட குடும்ப உறுப்பினர்கிட்ட குறிப்பாக பெரியவங்கள் உடலான உறல் வலுவாகவும் நேர்மையாகவும் இருக்கும். இந்த இணைப்பு உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆதரவையும் பெருக்கி கொடுக்கும். உங்களோட பிள்ளைகள் உங்களை மதிக்கிறத, நீங்கள் சொல்வதை கவனமாக கேட்குறதையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த புரிதல் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான பிணைப்பை மிகவும் ஆழமாக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்திரமான பொருளாதார நிலை இருக்குங்க. இருந்தாலுமே இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் சிறப்பான பலனையுமே பெற முடியும். இது அவங்களுக்கு நிதி ரீதியாக பெரிதுமே உதவும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். பகுதி நேர வேலைகள், இன்டர்ன்ஷிப்கள் அல்லது மானியங்கள் போன்ற வடிவில் பல வரவுகள் உங்களை வந்து சேரும். கூடுதல் பணம் வாழ்க்கையின் அன்றாட செலவுகளை கையாள பெரிதும் உதவியாக இருக்கும். போக்குவரத்து, வீட்டு வசதி அல்லது பிற வாழ்க்கை செலவுக்கு போதுமான வகையில் உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே இந்த மாதம் அமையும். போதுமான நிதி பாதுகாப்பு நிதி சார்ந்த கவலையிலிருந்து உங்களை விடுவிக்க பெரிதும் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பான பலன்களை வேலை விஷயத்தில் பெற போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் உள்ளவங்க கொஞ்சம் கடினமான தருணங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. விஷயங்கள் எளிதாக இருக்காது. நீங்கள் கடினமாக உழைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். ஆனால் உங்களோட உழைப்பின் பலனை நீங்கள் விரும்பியபடி அனுபவிக்க முடியாமல் போகும். குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களோட குழுவின் மத்தியில் பொறுமையை காக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் தொழில் வரிசையை காண போகிறீங்க. உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். ஆனால் ஆன்சைட் தொழில் சிறிது தாமதமாக நடக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க அந்த திட்டத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எதுவும் சரியாக இல்லை. அதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஏற்கனவே தொழில் நடத்திட்டு வரவங்க குறைந்த மூலதனத்தில் அதை நடத்துறது சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தோள்பட்டை மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சனை வரக்கூடும். இந்த சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னாலுமே பொதுவாக ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பீங்க. தோள்பட்ட வலியை தவிர்க்க கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். இந்த சிறிய பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பாக அமையும். பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை. ஆனாலும் நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். வெளி உணவுகளை வாங்கி உண்றதை தவிர்க்கணும்.
போதுமான வரைக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நன்மையாக இருக்குது. கோபப்படுறதை குறைச்சிட்டு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.